பரப்பு வட்ட தேவ மம்பட்டி. ஆமாடா கைமுட்டி, நாங்கதே அந்த கமுட்டி மரப்பு வெட்டுறதுக்கு. என்னென்ன கிருத்திரம் பண்ற நாத்த புடுங்கன்னா நாரு வேற இருக்குப்பா. நாத்துல வேறதே இருக்கு. என்ன வாட்டு மிஸ்டர் சட்டி கலப்ப ஏண்டா இவன் குறி சொல்ற மணி தெரியல. வா போவோம் வீட்டுக்கு. பெரிய கொடாங்கிடா, பெரிய கொடாங்க. உன்னால எந்திரிச்சா 1/2 மணி நேரம் ஆகுது உட்கார. நீ ஏன் நீ போட்டு சித்திர வடுத்துற? ஒன்னு புறாத்தி இழுத்து போற கோந்த வண்டி மாதிரி ஏன் நீ போட்டு உயிரப்பா. ஏப்பு எச்சி இருக்கு. இருக்கிற எச்சி ஏங்க இது என்ன சாமிங்க? அது பரவா காமெடி சாமி. என்ன புசு புசுன்னு நான் கூட இது இருதலை முனின்னு கோடாளிக்கிட்ட குத்த தெரிஞ்சது. அப்ப ஏங்க இது வேற புசு புசுன்னு என்னங்க? அது என்ன சாமி? குசு போட முடியாம துடிக்குது. அப்படி நீ எந்திரிக்காத. அப்படி உட்காரதுக்குள்ள 1 மணி ஆகுது. வாசல்ல தண்ணி தொலைச்சா அப்பா தம்பி தம்பி இருங்க. இத்தனை டே யாரை பார்த்து சொன்னீங்க? சாமி நம்ம இதுல பூரா சரியா சொல்லி வராருடான்னு வாசத்தொழிக்கும் போது நம்ம வாசம் ஈரமா கிடக்குடா. பருப்பு பொத்திக்கிட்டு ரொம்ப ஜலிச்சுக்கிறீங்களே. ஆங்காங்கில் வேலை இருக்கு போறீங்களா? என்ன வேலை? கம்பைரேரா. நீங்க எந்த நாட்டு கோடாங்கி? தமிழ்நாடு. இவனை பத்தி சொல்றேன். நடந்தாம் மொழி கடுக்கும் வெதரு வலிக்கும். சொல்றியா? ஏண்டாவும் சொல்லியா? இல்ல வலிக்குதான். ஆனந்த் நீ பேசாம பாரு. தம்பி நீ உங்களை சொல்லி வரேன். வெளியே இருக்கும் போது சீமக்கருவை தூர பிடிச்சாத்தான் உட்கார முடியும். என்னடா ஆமா? பசுமாடு நிறைய சினையா இருக்கும். ஆமா. காளை மாடு சினைக்கு ஏறாது. ஆமாங்க. ஏன்னா அதனுடைய தன்மை பாத்தீங்களா? ஆமா. ஏன்னா இந்த மாடு சினை பிடிச்சு அப்படிச்சுன்னா போய் பார்க்கும் பார்த்தோன்னா அதோட ஒதுங்கிக்கிறோம். அது மாட்டினுடைய தன்மை. அஞ்சறிவு தானே. ஆமா. அதுக்கு இருக்கிற அறிவு மனுஷனுக்கு இருக்கா? என்னையா சொல்ல வரீங்க? 9 மாசம்னாலும் விட மாட்டேங்கிறாங்க. கேட்டா அப்பதான் சுகப்பிரசவம் பிறக்குமா? என்ன நடுவீட்டுல சுகப்பிரசவம் பிறக்குது? அது சரி. இதெல்லாம் ஓவரா தெரியல. சரிங்க 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 பரவாயில்லைங்க. நல்லா கவனிச்சிருக்கீங்க. இவ்வளவு விஷயம் பேசுறீங்களே. நீங்க நாரதரு. நாரத மகாமுனிவர். உங்க அம்மா பேரு? அம்மா பேரு கலைவாணி. என்ன பண்றாங்க? நாவுக்கரசி, சொல்லின் அதிபதி, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெழுத்து 216, ஆயுத எழுத்து 1 சொல்லக்கூடிய 247 எனும் தமிழ் எழுத்துக்கு சொந்தக்காரியுடைய கிருபையாளதே பேச முடியும், பாட முடியும். அனைவரது நாவிலும் ஏன் ஓ வாயில இருக்கிறது கூட எங்க ஆத்தாத. ஏன் பின்னாடி இருக்க வேண்டியதானே? சொல்லாக மறுகின்றாள். சொல்லாவா? அப்ப உங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க? அதே வெள்ளை தாமரையில் வெள்ளை வடவெடுத்து வெள்ளை பனி பூண்டு வெண் தாமரையில் விட்டிருக்கக்கூடியவள். அவங்க உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் சரி. சரிங்க. உங்க அம்மா என்ன பண்றாங்க? கல்வி தரக்கூடியது. கல்வி கொடுக்குறாங்களா? ஆமா. யார்கிட்ட கத்துக்கிட்டவங்க கல்வி கொடுக்குறாங்க? ஏன்னா அயக்கிரியவர் என்று சொல்லுவாங்க இல்லையா? அவங்க தான் அவருடைய குருநாதர். ஆமா. அப்ப உங்க அம்மா இன்னும் படிக்கிறாங்க. சரஸ்வதி எங்க அம்மாவே இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. படிக்கிறாங்க. ஆனா அந்த உலகத்துல சில பேர் எல்லாமே எனக்கு தெரியும்டா. கல்வி தரக்கூடிய அந்த அதிபதி எங்க அம்மா சரஸ்வதியே இன்னும் படிக்கிறாங்கன்னா நம்மால சொல்றானியா எனக்கு எல்லாம் தெரியும்னு. எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது. எதுக்குமே தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. நான் கூட கேட்கிறேன். என்ன கேட்கறீங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? உங்களை காற்று எனக்கு தெரியும். முக்காலத்தை உணர்ந்தவன், நடந்தது, நடக்க இருப்பது, நடக்க போவது, 3 காலத்தை உணர்ந்தவன் நீங்க. ஆமையா? இப்ப எல்லாம் தெரியும். சரி. என்ன விட உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களை காற்று ஒருபடி மேல தெரியும்னு சொல்ல முடியும். சரி, அது உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை. உங்க நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். சரிங்க. நீங்க நாரதர் தானே? ஆமாங்க. கழுத்துல என்ன மாலை போட்டிருக்கீங்க? கழுத்துல என் பாட்டன் பரதாமனுடைய ஞாபகமாக துளசி மாலை, அதோடு சிவபெருமானை நினைக்கக்கூடிய ருத்ராட்ச மாலை.
ரெண்டையும் அணிஞ்சிருக்கேன். அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணுன்ற மாதிரி ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கேன். அது பழமொழியே தப்பு. அரியும் சிவனும் முன்னும் ஹரி ஹாதவன் வாயில் மண்ணு. ஓ, பிரிச்சு சொல்றீங்களோ? நீங்க என்ன சாமி உங்களுக்கு தெரியாதா? அரியும் சிவனும் ஒண்ணு, ஹரி ஹாதவன் வாயில். ஆதவன்னா யாரு? பரந்தாமன், மகாவிஷ்ணு. பரந்தாமன். ஆக கிருஷ்ணனாக பிறந்திருக்கின்ற பொழுது ஆக மண்ணை அள்ளி தின்று விட்டான் என்பதற்காக யசோதை, டேய் இங்க வாடா, மண் அள்ளி தின்று விட்டீடா, வாயை துறடா, மண் உள்ள இருக்கு, வாயை துறடான்ங்கிற பொழுது இந்த உலகமே அவருடைய வாய்க்குள்ள இருந்துச்சு. அதேலா அதான் ஹரி ஹாதவன் வாயில் மண். வாயில் மண். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொல்லுங்க. 1000 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க. சரி, 1000 பொய்ய சொல்லியா கல்யாணம் பண்ணுவாங்க? 10 பவை நகை போடுறேன்ட்டு 2 பவை நகையை போட்டா கல்யாணம் நடக்குமா? ஒரே ஒரு பொய். 10 பவை நகை போடுறேன்னு சொல்லிட்டு 2 பவை நகையை போட்டா நடக்குமா? நடக்காது. அப்புறம் ஏன் 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ண அப்படின்னாங்க? எப்படி? 1000 பேர்களுக்கு போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணு. 1000 பேத்துக்கு நீ போய் சொல்லி ஒரு விசேஷம்னா ஒரு 1000 பேத்துக்காவது போய் எல்லாரையுமா கூப்பிட்டு போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்றது போய் என்பது பொய்யாயிடுச்சு. பொய்யாயிடுச்சு. ஆமா ஆமா. அதே மாதிரி இன்னொரு சொல்லுவாங்க, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை, சரி பக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலைன்னுவாங்க. அது என்னையா? அதுவே தப்பான விஷயம். எப்படி சொல்ல வரீங்க? அது சொல்லவே கூடாது. எப்படி சொல்ல வரீங்க? போக்கு கற்றவர்களுக்கு போலீஸ் வேலை. ஒருத்தன் நடந்து போறதை வச்சு அவங்க கணிச்சிருவாங்க. அவன் ஒரு மாதிரியா நடந்து போறான், கூப்பிடுற முத, சரி அவனை கூப்பிடு. அதான் போக்கு கற்றவர்களுக்கு போலீஸ் வேலை, வாக்கை கற்றவர்களுக்கு வாத்தியார் வேலை. இதையும் மாத்தி சொல்லிட்டாங்க. அதே நேரத்துல 1000 பேரை கொண்டவே அற வைத்தியம். அது எப்படி சொல்ல முடியாது? அப்ப 1000 பேரை கொண்டவே அற வைத்தியம்னா 2000 பேரை கொண்டவே முழு வைத்தியனா? அது எப்படி சொல்ல முடியாது? கிடையாதுல. ஆக 1000 பேரை கொண்டவன் கிடையாது, 1000 வேர்களை கொண்டவன் அற வைத்தியன். 6 வேறு. ஏன்னா 1000 தலைவலிக்கு இந்த வேறு, காலு வலிக்கு இந்த வேறு, மூட்டு வலிக்கு இந்த வேறு அப்படின்னு ஒவ்வொரு வேர்களையும் எடுத்து சித்தனாக மருத்துவராக வாழ்கிறார்களே, அப்படி 1000 வேர்களை கொண்டவன் அரை வைத்தியன். அதை நம்மால 1000 பேரை கொண்டவன்